சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாரு. அதுல சரிகமப நிகழ்ச்சி பத்தியும், அதேபோல சிவானி அவர்கள ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறத பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சரிகமப சீசன் 5 ஓட டிக்கெட் டூ ஃபினாலேவோட லாஸ்ட் ரவுண்ட் இந்த வாரம் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த வார ரவுண்ட்ல வந்து சிவானி அவர்கள் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. இது நிறைய பேத்துக்கு வந்து சந்தோஷமா இருந்தாலுமே, பவித்ரா செலக்ட் ஆகாதது அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு ஏத்துக்கொள்ள முடியாத ஒண்ணா தான் இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயமா நீங்க ஏன் பவித்ராவை செலக்ட் பண்ணல அப்படின்னு சரிகமபால இருக்கக்கூடிய நிறைய பேரை டேக் பண்ணி சோசியல் மீடியால கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த விஷயத்தை கவனிச்ச ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒன்று வந்திருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சரிகமப ரசிகர்கள் எல்லோருக்குமே இப்ப மிகப்பெரிய ஒரு கோவம் இருக்கு. ஏன் பவித்ராவை செலக்ட் பண்ணல அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வருத்தமும் இருக்கு. அண்ட் அதற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. எங்களுக்கு பவித்ரா வேற சிவானி வேற அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. சரிகமப பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், அன்னைக்கு தேதிக்கு யார் நல்லா பாடுறாங்க அப்படிங்கிறது தான். அதற்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருந்தாலுமே, அன்னைக்கு அவங்களுக்கு லக் இருக்கா, அன்னைக்கு அவங்க நல்லா பாடியிருக்காங்களா, அவங்க செலக்ட் ஆகிருவாங்க. அந்த ஒரு விஷயம் தான் சிவானிக்கு நடந்துச்சு. அதே நேரம் சிவானி கடந்த 2 ரவுண்ட்களா ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதேபோல பவித்ரா அவர்களும் சரி, இனியாவும் சரி கடந்த 2 வாரம் அந்த ஒரு பதட்டத்திலேயே அவங்களால சரியா பாட முடியல. அந்த ஒரு காரணத்தினால தான் பவித்ராவிற்கு இந்த ஒரு டிக்கெட் டு ஃபினாலே வாய்ப்பு மிஸ் ஆயிருச்சு. பட் சிவானி ஜெயிச்சிருந்தாலும் சரி, பவித்ரா ஜெயிச்சிருந்தாலும் சரி, எல்லாருமே எனக்கு ஒரே பிள்ளைகள் தான். இந்த ஒரு போட்டியில ஜெயிக்கிறவங்க மட்டும் தான் மிகப்பெரிய ஆளா ஆக முடியும். தோக்குறவங்களால ஆக முடியாது. அப்படிதான் எந்த ஒரு விஷயமே கிடையாது. சரிகமப நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். உலக தமிழர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையே மேல போகும். அதுலயும் குறிப்பா பவித்ராவிற்கு ஏகப்பட்ட சொந்தங்கள் கிடைச்சிருக்காங்க. ஏகப்பட்ட நிறைய முக்கியமான விஷயங்கள் அவங்களுக்கு லைஃப்ல கிடைச்சிருக்கு. அண்ட் இதற்கடுத்து சினிமாலாம் பாட போறாங்க. கண்டிப்பா அவங்களோட லைஃப் இன்னும் மேல மேல வரும் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு விஷயத்த பத்தி பேசியிருந்தாரு. அதாவது பவித்ராவிற்கு ஏன் டிக்கெட் டு ஃபினாலே குடுக்கல அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் சாரோட ப்ராஜெக்ட்ல இருந்து நான் விலகுறேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருக்குது. எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ரீசெண்டா கமலஹாசன் சாரோட தயாரிப்புல ரஜினிகாந்த் சார் நடிப்புல சுந்தர் சி அவர்கள் மிகப்பெரிய படம் ஒன்று இயக்க போறதாக இருந்துச்சு. அண்ட் இவர் டைரக்டர் அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இவரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அவரோட படங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. பட் சமீபத்தில் சுந்தர் சி அவர்கள் இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உண்மையிலேயே கமலஹாசன் சாரும் ரஜினிகாந்த் சாரும் என் மனசுல குடியிருக்கவங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்கள இயக்க போற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்துச்சு. ஆனா ஒரு சில முக்கியமான ரீசன்ஸ்னால என்னால அந்த ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ண முடியல. அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து கனத்த இதயத்தோட நான் வெளியேறேன். இந்த ஒரு முடிவு நிறைய பேத்துக்கு வருத்தம் அளிச்சிருக்கும். பட் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அண்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக். அதே நேரம் அந்த படத்தை இயக்க போற இயக்குனர் வேற யாரு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு.